அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். நடந்த கொஸ்டின் பேப்பரும் அந்த கொஸ்டின் எல்லாமே ரீகால் பண்ணேன். அப்புறம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்லேருந்து கொஸ்டின் வந்துடுச்சு இல்லையா, இப்போ எக்ஸாம் எழுதணுமே, அது முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம படிக்காமல் போகக்கூடாது அப்படின்றதால நான் எல்லாமே படிச்சுட்டு தான் வந்தேன். குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கொஸ்டின் பேப்பருக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க பயமாக இருக்குன்ட்டு, பட் எனக்கு ஆர்வமாக இருக்குது எப்படி வரப்போகுது கொஸ்டின், ஏன்னா எல்லாமே படிச்சுட்டேன் நான். இப்போ பொதுவாகவே பார்த்தோம்னா டெஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது 2 மார்க்கு கேள்வி, 5 மார்க்கு கேள்வி, எஸ்ஏஎஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து படிப்போம். அப்போ படிக்கும் போது எதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் படிச்சு? நெடுவினா மட்டும்தான். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நிறையா மார்க் ஸ்கோர் ஆகும். அதுக்கப்புறம் 1 வேர்ட்ஸ், அது ரெண்டுத்துலையுமே நிறையா படித்தோம்னாக்கா நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ தேர்வு எழுத ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது 1 வேர்டுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா? ஆமாம், அது வந்து கொஸ்டின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி வரணும். அப்புறம் மார்க் கம்மி பண்ணிட்டாங்கன்னா அது மாதிரி கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி 1 மார்க்கு, அதுக்கப்புறம் குருவினா, அதுக்கப்புறம் சிறுவினா, அதுக்கப்புறம் நெடுவினா. அப்படியே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணதில் குரூப் ஸ்டடீஸில் எவ்வளோ பசங்களை வச்சு நீங்கள் ஒவ்வொரு மாணவர்களும் வந்து குரூப் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் கிளாஸே ஒன்றா உட்காந்து படித்தோம். தமிழுக்குன்னு பொறுத்த வரைக்கும் கிளாஸே ஒன்றா உட்காந்து படித்ததுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டு படித்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பெரும்பாலும் தேர்வு அப்படின்னு சொல்லி வந்தாவே வந்து பார்த்தோம்னா இப்போ முன்னாடி நடந்த காலகட்டங்களில் நடந்த தேர்வு வினாத்தாள்களை வந்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது மாதிரி எடுக்கும் போது எவ்வளோ வினாக்களை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? எத்தனை ஆண்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நீங்கள்? நான் ஒரு 5 வருஷத்துக்கிட்ட மேமே கொடுத்தாங்க கொஸ்டின் பேப்பர், மேமே தயார் பண்ணி கொடுத்தாங்க. அந்த 5 வருஷத்தையும் தரவாக முடிச்சுட்டேன். ஓவரால் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். எப்படி வந்தாலும் எனக்கு ஓகே தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.